ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்களா? துவரம்பருப்பு 3 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன், 150 கிராம். இது கூட ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு ஆட் பண்ணி, இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம புளி சேர்த்த மாட்டோம், அதனால் தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு செய்யும்போது பெருங்காயத்தூள் ஆட் பண்ணோம்னா உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். சீக்கிரமாக வேகிறதுக்காக விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன். இப்போது 2 கப்பு பருப்புக்கு 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே அதுக்குள்ளே தாளிப்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். என்னென்னா ஒரு 4 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 3 பூண்டு பல் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். மிளகாய் தான் இதுக்கு மெயின் டிஷ்ஷே. மிளகாய் ஒரு 5 மிளகாவை கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை 2 கொத்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு கடைசியாக ஆட் பண்ணணும். நீங்கள் பாப்பா வேறு அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டா. இருங்க, தாளிப்பிற்கு எப்படின்னு பார்க்கலாம். 3 விசில் வந்துருச்சுங்க, இறக்கி வச்சுக்கலாம். கேஸ் ரிலீஸ் ஆனதும் அதுக்கப்புறம் இது பண்ணலாங்க. தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுட்டு, ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா இதானதும் சீரகம் போட்டுக்கலாம். மிளகு ஒரு 6 மிளகு போட்டுக்கலாம். தட்டி வச்ச பூண்டு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சது போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஃபைனலாக மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. தாளிச்சு இதில் கொட்டியாச்சு.